சங்கீதம் 139 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென் சொல்லுமா? நம்மை குறித்து நம்மளை குறித்து முழுசாக அறிஞ்ச ஒரு ஆள் இருக்காருன்னா அது யார்? கர்த்தர் ஒருத்தர் தான். லேலுயா சொல்லுவோமா? கணவனை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியுமா அப்படின்னா ஃபுல்லாக தெரியாது, தெரியும். மனைவியை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியுமான்னு கேட்டால் தெரியும். ஆனால் என்ன செய்யாது, 100%லாம் சொல்ல முடியும். பிள்ளையை குறித்து நமக்கு ஃபுல்லாக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஆனால் 100% என்ன செய்யாது, தெரியாது. இந்த வசனம் சொல்லுவது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். லேலுயா சொல்லுமா? நம்ம ஒவ்வொருத்தரையும் 100% நல்லா ஆராய்ஞ்சு நல்லா தெரிஞ்சவர் யாருன்னா கர்த்தர் ஒருத்தர் தான். அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. நிறைய குறை இருக்குன்னு தெரியும், நிறைய குறை இருக்குன்னு தெரியும். இன்னும் 100% பெர்ஃபெக்ட் ஆகலை தெரியும். ஆனால் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே வச்சு, இரக்கத்தை நம்ம மேலே வச்சு, தயவை நம்ம மேலே வச்சு, அவருடைய அன்பை நம்ம மேல் வைத்து, நம் தவறுகளும் போதும் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னித்து நம்மளை சரிப்படுத்தி பூரணத்துக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். லேலுயா சொல்லுவோமா? இந்த சங்கீதம் 139 பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான தாவீதோட சங்கீதம். சுய தற்பரிசோதனை செய்கிற சங்கீதம். லேலுயா சொல்லுவோமா? நான் எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லி என்னைவே நான் என்ன செய்யலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 139. அதில் சொல்கிறாங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு தெரியும். உன்னுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், உன்னுடைய வருத்தங்கள் அவருக்கு தெரியும், உன்னுடைய தேவைகள் அவருக்கு தெரியும், உன்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உன்னுடைய சவால்கள் அவருக்கு தெரியும், நீ சந்திக்கிற கடினமான சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் முன்னாடி நிற்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அவர் சொல்கிறார், நான் எல்லா சூழ்நிலையிலும் உன் கூட இருப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு உதவி செய்வேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் உன் கூட இருந்து உனக்கு நன்மை செஞ்சு நான் உன்னை நடத்துவேன். லேலுயா சொல்லுமா? ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஐயா ரொம்ப அழுதுகிட்டு இருந்தார். அழுதுகையோடு பேசினார் என்கிட்ட. அப்போ என்னன்னு கேட்டேன். என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வீட்டில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேனே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே எல்லாம் முடிவு பண்ணி திட்டி எல்லாத்தையும் பண்ணி என்ன செஞ்சுறாங்க, என்னை நோகடிச்சுறாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி அதை சரிப்படுத்துறதுன்னு புரியல. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு தெரியும். லேலுயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்களை என்ன செஞ்சிருக்காரு, ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்காரு. பொறுமையோடு இருங்க, சமாதானத்தோடு இருங்க. நாள் வரும், கர்த்தர் உங்களை எல்லாரும் புரியக்கூடிய வாய்ப்பை தேவனே உருவாக்கி தருவார். லேலுயா சொல்லுமா? உன் நீதியை ஆண்டவர் பட்ட பகலை போல என்ன செய்வார், விளங்க பண்ணுவார். அவர் உன்னை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை, அவர் உன் கூட இருக்கிறாருங்கிறத வாய்ப்பை, நீ சொல்கிற அந்த வார்த்தையை செவி கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலையை தேவனே உருவாக்கி தருவார். ஆமென் சொல்லுமா? கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 2வது வசனம், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே உட்காடுறீங்க, எங்கே எந்திக்கிறீங்க, எங்கே படுத்துருக்கீங்க, எங்கே என்ன செய்றீங்க, தூங்குறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 24 மணி நேரமும் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க எழுதி போட்டிருந்தாங்க, 24 மணி நேரமும் நீங்கள் கண்காணிப்பு கேமரா மூலமாக என்ன செய்யப்படுகிறீர்கள், கவனிக்கப்படுகிறீர்கள், ஜாக்கிரதை. ஏன் அப்படி போட்டிருக்காங்க? எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் எங்கே சுற்றுறாலும் என்ன இருக்குது, கேமரா இருக்குது. எதையாவது போய் பைக்கை நோண்டிக்கிட்டு இருக்க, அல்லது திருட வந்தேன், அல்லது எதாவது பண்ண நினச்சி என்ன செஞ்சிடாத, இங்கே எதுவும் மாட்டிக்கிறாத அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, முதையே எழுதி போட்டுறாங்க. எல்லாம் கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன செய்வாங்க, திருடங்க அந்த மாதிரி ஏரியாவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க.
அதையும் மீறி பண்ணுறதுக்கெலாம் நிறைய பிளான் வச்சுருப்பாங்க. நார்மலாக போக மாட்டாங்க. நம்மளை மாதிரி டீசல் நாட்களில் உள்ளே போனால் எப்படி இருப்பாங்க? அமைதியாக போனோமா, போன வேலையை பார்த்தோமா, பார்த்து முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க. ஏன்? எல்லாம் என்ன செய்யுது? கண்காணிப்பு கேமரா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்நாள் முழுக்க கர்த்தர் நமக்கு கேமரா போட்டு வச்சுருக்காரு. லேல்வியா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறார், உன் உட்காருதலையும் நான் அறிஞ்சிருக்கேன், உன் எழுந்திருக்குதலையும் நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். அப்போ நம்ம தூங்கும்போது படுக்கும்போது என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோமா, ஃபோனை பார்க்குறோமா, உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கோமா, என்ன பார்க்குறோம், எல்லாத்தையுமே கர்த்தர் நினைச்சிடறான் பார்க்குறாரு. நீங்களும் நானும் அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து என்னை நித்திய வழியில் வழி நடத்துங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்குதலையும் நான் என்ன செஞ்சிருக்கேன், அறிந்திருக்கிறேன். அப்புறம் சொல்றாரு, உன் நினைவுகளை தூரத்துலேருந்து நான் அறிகிறேன் அப்படின்றார். நீ வீட்டில் உட்காந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எதை நினச்சிக்கிட்டு இருக்க, எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதை கூட கர்த்தர் நினைச்சாரா? அப்படியே தூரத்துலேருந்து அப்படியே அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன்றார். வேதம் சொல்லுறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான். மனுஷன் எதை பார்க்குறானா? முகத்தை பார்க்குறான். தேவன் எதை பார்க்குறாரா? இருதயத்துக்குள்ளே வந்துடுறாரு. லேல்வியா சொல்லுவோமா? உன் நினைவுக்குள்ளே வந்துடுவார். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது, உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, எல்லாத்தையும் என்ன செய்வார், ஸ்டடி பண்ணி கண்டுபிடிப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் நினைவுகளை நான் தூரமாக நின்று என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு சிலர் பார்த்தோன்னா எதையாவது ஒன்று யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு தலைவலி, 3 நாள் முடியல, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க, டாக்டர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நல்லா இருக்கேன், நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. தலைவலிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் டாக்டர் சொல்கிறார், நீ ரொம்ப யோசிக்கிறமா, என்ன செய்கிற, ரொம்ப என்ன செய்கிற, யோசிக்கிற. நீ ரொம்ப யோசிக்கும் போது அந்த யோசனையில் என்ன செய்ய முடியல, உன் மண்டை தாங்க முடியாமல் வலிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், என்னப்பா பிரச்சனை இப்படி டாக்டர் சொன்னாங்க. சரி, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. யோசனைனால தலைவலிக்குன்னு சொல்கிறல, நீ எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற. இல்லை, என் பிள்ளைகள் நினச்சி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. பிள்ளைகளை வச்சு உனக்கு என்ன இல்லை, இந்த பிள்ளைகளை எப்படி கரையேற்ற போகிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உன்னையவே கர்த்தர் கரையேற்றிட்டாரு, உன் பிள்ளைய கர்த்தர் கரையேற்ற மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுமா? நான் சொன்னேன், அந்த பிள்ளைங்க உன் பிள்ளை இல்லை, அது கர்த்தருடைய பிள்ளைங்க. பிள்ளைகள் கர்த்தரால் அவ்வளோ சுதந்திரம். உன் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்குவார், ஒன்றும் கவலைப்படாத, யோசிக்காத, மனசில் போட்டு என்ன செய்யாத, அலட்டிக்கிட்டு இருக்காது. நிறைய பேருக்கு என்ன, எதையாவது ஒரு பிரச்சனையை மனசில் என்ன செய்யணும், கொண்டு வரணும். சும்மா இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. எதையாவது ஒன்று யோசிக்கணும். யோசி 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 யோசி. இந்த பஞ்சு மிட்டாய்க்காரன் நினச்சிவான், சீனியும் பவுடரையும் போட்டு சுற்றுவான், குறுன்னு சுற்றினா உள்ளேருந்து பஞ்சு மிட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்கள் மைண்டில் என்ன செய்யணும், எதையாவது யோசிக்கணும். நல்ல வேலை உன் பிள்ளைய யோசிச்ச, என் பேரனுக்கு எப்படி கல்யாணம் முடிக்க போகிறேன்னு யோசிக்காம விட்டியே. இப்படி எதையாவது ஒன்று என்ன செய்யுது, மக்கள் மனசில் போட்டு யோசித்து சுகரை கூட்டுறது. யோசனையிலே சுகர் கூடுதான். டாக்டர் சொல்கிறாங்க, ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா, ரொம்ப ப்ரெஷராக இருந்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா, மன அழுத்தமாக இருந்தீங்கன்னா சுகர் குறையாதான், சுகர் கூடிருமா. ஐயோ, ப்ரெஷர் என்ன செஞ்சிடும், கூடிரும். நம்மளால வீட்டில் உட்காந்து சும்மா மூளைக்கு வேலையை கொடுத்து மொத்த நரம்பே டேமேஜ் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எதையாவது ஒன்று நினச்சிட்டு இருக்காத, கர்த்தரை நினை. லேல்வியா சொல்லுவோமா? அவர் சொல்கிறாரு, உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா காலையில் எந்திரிக்கிறீங்களா, ஒரு குட்டி ஜாம் பண்ணுங்க, நல்லா பாட்டு பாடுங்க, நல்லா என்ன செய்யுங்க, ஒரு 2 பாட்டு பாடுங்க. உட்காந்து டெய்லி ஒரு அதிகாரம் ஒழுங்குங்கிறமா, பழைய ஏற்பாடுனா பழைய ஏற்பாடை படிங்க, புதிய ஏற்பாடுனா புதிய ஏற்பாடு படிங்க. ஒரு 2 அதிகாரம் வாசிங்க. வாசிச்சு முடிச்சுட்டு சர்ச்சுக்காக, ஊழியத்துக்காக, அழிஞ்சு வர ஆத்மாக்களுக்காக, தேசத்துக்காக, உங்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த நாள் முழுக்க உங்கள் மனசு, உங்கள் நினைவு கர்த்தர் சமாதானமாக தருவார். லேலியா சொல்லுமா? நம்ம ஆளுங்க எதையாவது ஒன்று என்ன செஞ்சுட்டே இருக்குது, யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிந்து கொண்டு இருக்கிறேன். எதை நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கா, கவலையாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, வருத்தமாக இருக்கா, பிரச்சனைகளாக இருக்கா, தவறான காரியங்களாக இருக்கிறதா, எப்படிப்பட்ட காரியங்களை நினச்சிக்கிட்டு இருக்க. ஆண்டவர் நினைச்சாரா,
தூரமாக இருந்து உங்களை பார்க்குறாரு. நம்ம நினைவு மாறணும்னா என்ன செய்யணும்னா வார்த்தையை மனசுனால நிரப்பணும். ஆமேன்னு சொல்லுவோமா? வசனம் உள்ள போச்சுன்னா வசனம் வெளியே போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, வசனம் உங்களுக்கு உள்ள போயிருச்சுன்னா உள்ள இருக்க வசனம் வெளியே போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா எதை உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க, வசனத்தை உள்ள அனுப்புறதில்ல. மனசுல பிரச்சனையை போட்டு அப்படியே கொடையான்னு கொட்டையிறது. காதில் கோழிராமத்தை விட்டு கொட்டா கொட்டான்னு கொட்டாச்ச மாதிரி பிரச்சனை என்ன செய்யறது, மனசுல போட்டு அப்படியே யோசிக்கிறது. அப்படியே யோசிக்கிறது. நான் சொல்லுவேன், உன் நினைவுகள் விசுவாச நினைவுகளாக இருக்கட்டும், உன்னுடைய நினைவுகள் நம்பிக்கை நினைவுகளாக இருக்கட்டும், உன்னுடைய நினைவுகள் வெற்றி நினைவுகளாக இருக்கட்டும், உன்னுடைய நினைவுகள் கர்த்தரை பற்றிய நினைவுகளாக இருக்கட்டும். எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வேன். ஆண்டவர் எல்லா காரியங்களை சரி பண்ணிடுவார். எல்லா பிரச்சனைகள் மாறிடும், எல்லா கஷ்டங்கள் மாறிடும், எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று விசுவாச நினைவினாலே உங்கள் மனதை, உங்கள் நினைவை நிரப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? 3வது வசனம் வாசிங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுமா? நீங்க நடந்தாலும் யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். வீட்டில் படுத்து கிடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன செய்றாரா? உங்களை சூழ்ந்து இருக்கிறாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை சுத்தி இருக்கேன்றார். ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் உங்களை தனியா இருக்க விட மாட்டார். ஆமேன் சொல்லுமா? உங்களை சுத்தி கர்த்தர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை சுத்தி கர்த்தர் இருக்கிறார். உங்க வீட்டை சுத்தி கர்த்தர் இருக்கிறார். உங்க வேலையை சுத்தி கர்த்தர் இருக்கிறார். உன் பிள்ளைகளை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். யோபு அவன் குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடிச்சு பாதுகாத்தது போல ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலா இருப்பார். கர்த்தர் உனக்கு அக்கினி என்ன சொல்ற வேலியாக இருப்பார். அவர் உன்னை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடலை, நான் உன் கூட தான் இருக்கேன், உன் குடும்பத்தோடு கூட தான் இருக்கேன், பிள்ளைகளோடு கூட தான் இருக்கேன். நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட்ட மாட்டேன். நான் எங்கேயோ இருக்கேன் நினைக்காத, தூரமா இருக்கேன் நினைக்காத. ஆண்டவர் சொல்றார், உன் பக்கத்திலே இருக்கிறேன், உன்னை சூழ்ந்து இருக்கிறேன்றாரு. உன்னை எப்ப என்ன செய்யறேன், உன்னை சுத்தி சுத்தி கர்த்தர் நிற்கிறாரு. அவருடைய பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வல்லமை. ஆண்டவர் சொல்றாரு, நான் சூழ்ந்து இருக்கிறேன். குட்டி பிள்ளைங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் நினைச்சுவாங்க உன்னை அப்பா அல்லது அம்மா ஓடி போய் படுத்துக்குருவாங்க, கையை பிடிச்சிருவாங்க, காலை பிடிச்சிருவாங்க, காலை போடுவாங்க, கையை போடுவாங்க. ஏன்? அவங்களுக்கு என்னது, அப்பா கூட இருக்கணும் அல்ல அம்மா கூட இருக்கணும். அப்படி இருந்தால் அது எப்படி ஃபீல் பண்றாங்க? பாதுகாப்பா ஃபீல் பண்றாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? நான் உன்னை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். நான் உன்னை எப்படி இருக்கேன்? சூழ்ந்து இருக்கிறேன்ற. ஒன்னே ஒன்று, நீங்க மட்டும் அவரை மறந்துடக்கூடாது. அப்போ அந்த வாயில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். வண்டியை ஓட்டுறீங்களா? கர்த்தரை துதிச்சுட்டே வண்டியை ஓட்டுங்க. வேலைக்கு போறீங்களா? நடந்து போறீங்களா? என்ன செய்யுங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே என்ன செய்யுங்க? செய்யுங்க. இந்த வாயை மட்டும் என்ன செய்யாதீங்க, சும்மா இருக்க விடாதீங்க. இந்த வாயை தேவனோடு இணைங்க. ஆண்டவர் சொல்றார், உன் வழிகளில் எல்லாம் நீ என்ன செய்ய, கர்த்தரை நினைச்சுக்கோ. அவரை நினைச்சுக்கிட்டேனா போதும், அப்பொழுது உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளை எல்லாம் அவரை நினைச்சுக்கோ. அப்பொழுது உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் தன்னுடைய கைகள்னால உன்னை ஏந்தி கொள்வார். ஆமேன் சொல்லுங்க. அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்காரு? உன்னை பாதுகாக்கிற தேவன். இரவு நேரத்தில் பிசாசு கெட்ட சொப்பனங்களை கொடுப்பான், ஆபத்தான சொப்பனங்களை கொடுப்பான், மரண சொப்பனங்களை கொடுப்பான், அழிஞ்சு போகக்கூடிய சொப்பனங்களை கொடுப்பான், கடினமான சொப்பனங்களை அவன் கொடுப்பான். தேவனுடைய பிள்ளைகள் அந்த சொப்பனங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அந்த எண்ணங்கள் வந்துச்சுன்னா நைட்லயோ அல்ல காலையிலயோ எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணி அந்த எண்ணங்களை, அந்த சொப்பனங்களை அழிச்சு ஜபிக்கணும். சத்துருடைய தாக்குதல் வருதுன்னா என்ன செய்யணும்? உடனே எந்திரிச்சு ஜபிக்கணும். உங்க குடும்ப உறுப்பினருக்கு யாருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஆண்டவர் மனசுல ஒரு சொப்பனம் வருதா, உடனே எந்திரிச்சு ஜபிக்கணும். ஆண்டவரே, குடும்ப உறுப்பினருக்கா ஜபிக்கிறேன், அவங்க மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன், அவங்களுக்கு வர நினைக்கிற எல்லா ஆபத்துகளை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை, சாத்தாங்குன்ற தடையை இயேசு நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துறேன். தூதர்களின் பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் அங்க பாதுகாப்பை கொடுப்பார். ஒரு நாள் மதியானம் போல தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு நபரை ஆண்டவர் காமிக்கிறாரு.
அவருக்கு பெரிய ஆபத்து. ஜெபம் பண்ண அப்படி டக்குன்னு எழுந்திரிச்சேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அந்த ஐயாவுக்கு ஜெபிக்கிறேன், அவர் மேலே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். அவருடைய ஜீவனுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சாத்தானுடைய ஆவிகளை, அதன் கிரியைகளை கட்டி நான் அப்புறப்படுத்துறேன்னு ஜெபம் பண்ணேன். முடிச்சு தூங்கிட்டேன். ஒரு வாரம் ஆச்சு, ஞாபகம் இல்லை. ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனேன். போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், போன வாரம் இந்த கிழமை இத்தனை மணிக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் திருநெல்வேலிக்கு பஸ்ஸுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு தலை சுத்து, வாமிட்டு. பஸ்ஸுக்காரன் கீழே இறக்கி விட்டு ஐம்பதுக்கு போயிட்டானா, வாமிட் எடுக்கும். தலை சுற்றி அப்படியே இருள் வந்து மூழ்குது. அதுக்குள்ளே ஒரு மரம் இருந்துச்சா, அவனுக்குள்ளே போய் உட்காந்துட்டாரான் பேக்கை வச்சுட்டு. வேலைக்கு போனவர். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம கதை என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாராம். திடீர்னு பார்த்தா அவர் மேலே ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் மாதிரி பட்டுச்சான். ஒரு வெளிச்சம் மாதிரி அவர் மேலே படுது. தெளிவாயிட்டாராம். பக்கத்தில் தண்ணி இருந்துச்சு, எல்லாம் ரெடி ஆகிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த அடுத்த ஸ்டாப் எங்கே இருந்து பைக்கில் வந்திருக்கான், அவன் கூட ஏறி அடுத்த ஸ்டாப்பில் போய் பஸ் ஏறி போக வேண்டிய வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். அவர் சொன்னார், பாஸ்டர் அன்றைக்கி நான் செத்துருப்பேனே நினச்சேன். அன்றைக்கி நான் என்ன செஞ்சுருப்பேன், செத்துருப்பேனே நினச்சேன். ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னாரு. ஏன் பாஸ்டர் அப்படின்னாரு. இதே நேரத்தில் உங்களை ஆண்டவர் எனக்கு காமிச்சார், உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு காமிச்சார். நான் ஜெபம் பண்ணேன் அந்த நேரத்தில் உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு கேட்டேன் அப்படின்னு. வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் யாரை நினைச்சுக்கணுமா, கர்த்தரை நினைச்சுக்கணும். கர்த்தரை நினைச்சா தான் அவர் உன்னை சூழ்ந்துகிட்டே இருப்பார். போக்கில் வரத்துல உன்னை சுற்றி எப்பொழுதும் தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுக்குரிய செயல்பாடுகள்ல எப்பயும் நீ நினைச்சணும், நினைவா இருக்கணும். அவரை தேடணும், அவரை நோக்கணும், அவரை ஆராதிக்கணும். அப்படின்னா தான் உனக்கு பாதுகாப்பு, உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. உன் குடும்பத்தாருக்காக டெய்லி நீ கர்த்தரை என்ன செய்யணும், நினைக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆபத்துல இருந்து பாதுகாக்கப்பட முடியாது, ஜெபிக்கணும். அப்படி நீ ஜெபிச்சேனா கர்த்தர் உன்னையும், உன் குடும்பத்தையும், உன் பிள்ளைகளையும், உன் சந்ததிகளையும் சூழ அவர் நின்று அவர்களை பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுமா. எல்லா ஆபத்துகளுக்கும், எல்லா நாச மோசங்களுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். ஒண்ணு ஜெபம் தேவை. அல்லேலூயா சொல்லுமா. நான் நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும் என்ன செய்றீங்க, நீங்க சூழ்ந்து இருக்கிறீங்க. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய எல்லா வழியும் யாருக்கு தெரியுமா? நல்ல வழியில போய்கிட்டு இருக்கோமா, கெட்ட வழியில போய்கிட்டு இருக்கோமா, சரியான முறையில் சம்பாதிக்கிறோமா, அநியாயமா சம்பாதிக்கிறோமா, எப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, நீதியா நியாயமா இருக்கா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு என்ன செய்யும் தெரியும். சோதனை வரும், கர்த்தர் உங்களை அதிலிருந்து விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அடுத்த வசனம், 4ஆம் வசனம் வாசிங்க. என் நாவிலே சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நீங்க என்ன பேச போறீங்க, தேவ சமூகத்தில் போய் என்ன ஜெபிக்க போறீங்க, எதுக்காக ஜெபிக்க போறீங்க, உங்க ஜெப குறிப்பு என்ன, எல்லாவற்றையும் யார் அறிஞ்சிருக்கதா? கர்த்தர் அறிஞ்சிருக்கார். அல்லேலூயா சொல்லுமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல ஜெபத்துல என்ன செய்யாதீங்க, அளப்பாதீங்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? குடிகார மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்குது. ஜெபம் 1 மணி நேரம் பண்றீங்க, அந்த 1 மணி நேரம் ஜெபத்துல 3/4 மணி நேரம் என்னவா இருக்கணும், பாடலும், கர்த்தரை ஆராதனை செய்வதும், வசனத்தை வாசிப்பதும், தியானம் செய்வதும். ஆமென் சொல்லுவோமா. இதுக்கு தான் என்ன இருக்கணும், நேரம் அதிகமா இருக்கணும். 80%. கடைசியா 10% தான் யாருக்காக ஜெபிக்கணும், நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம் தேவைகளுக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஒரு சிலர் ஜெபம் என்ன செய்றாங்க, ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒரு பாட்டை பாடிட்டு தங்க தேவையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஜெபத்தை முடிச்சிடறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் நாவிலே சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உனக்கு என்ன தேவை, தேவன் அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஜெபம் என்ன, தேவன் அறிந்திருக்கிறார். உன் ஜெப குறிப்பு என்ன, தேவன் அறிந்திருக்கிறார். நீ எதை ஆண்டவர்கிட்ட கேட்க போற, அதை தேவன் அறிந்திருக்கிறார். உனக்குரிய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ சொல்லின்ல, உன் வாயிலிருந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீ எதுக்காக ஜெபிக்க போற, என்ன ஜெபிக்க போற, உன்னுடைய விண்ணப்பம் என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன் தேவை என்ன, உன் கஷ்டம் என்ன, எதுக்காக ஆலயத்துக்கு வந்து ஏசப்பா அப்படி நீ வந்து ஜெபிக்க வர்றையோ அதை சொல்றாரு. நீ வாயை திறந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற தேவன்.
சாலமோன் ஞானத்தை கொடுத்து கேட்டான், அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, கனத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சத்துக்கள் யாரு கிட்டத்துல வராதபடிக்கு 40 ஆண்டுகளை கர்த்தர் வெற்றியாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் நாவிலே சொல் பிரபாவதற்கு முன்பாகவே, நீ வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே உன்னுடைய எல்லா ஜெப குறிப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நினைச்சிருக்காரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், உன் பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். நீ எதுக்காக போன் பண்ற தெரியும். ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் 2009 அந்த மாதிரி நாட்கள்ல நான் போன் பண்ணாலே எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவார். போன் பண்ணாலே உனக்கு என்ன வேணும் போல, காசு வேணும். அதுக்காக தான் என்ன செய்யறான், போன் பண்றான். அப்பா அப்படின்பேன், என்னப்பா அடுத்த வாரத்தை உனக்கு என்ன வேணும்? இல்லை வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு? 3000 ரூபா. போட்டு விட்டுறேன், அப்புறமா கொடுத்துமா, வச்சிடறேன். சாதாரண ஒரு அப்பா ஒரு அம்மா நம்ம பேசுற பேச்சு, நம்ம முகத்தில் இருக்க வாடல் அல்லது தெரிச்சு, இதை பார்த்தே என்ன செஞ்சிடறாங்க, கண்டுபிடிச்சு அவங்க சொல்றாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பரலோகத்திற்கு உங்கள் பிதாவும், ஆமென் சொல்லுவோமா? பரலோகத்திற்கு உங்கள் தேவனும், பரலோகத்திற்கு உங்க ஆண்டவரும் அவர் சொல்றாரு, நானும் உன் நாவு சொல் பிரபாதக்கு முன்பாகவே உன் தேவைகள் என்னது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ வேண்டிக் கொள்வதையும் நீ நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். நீங்க சொல்லிதான் தெரியணும் இல்ல, சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆனா கேளுன்றாரு. ஏன் தெரியுமா? உறவுக்காக தான். அல்லேலூயா. கேட்டாதான் என்ன செய்யும், உறவு வளரும். பேசினாதான் உறவு என்ன செய்யும், வளரும். அப்ப ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, என்னோடு பேசு, என் கூட உறவாடு, என்னை நேசி, உனக்கு வேண்டிய எல்லாம் நான் தந்துடுறேன். ஒரு நாள் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்களை எழுதி வச்சு அதுக்காகலாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். மனசுல சமாதானமே இல்லை. என்னடா ஜெபம் பண்ணா எப்பயும் தேவ பிரசன்னத்தை உணர்வேன், ஒரு மாதிரி எப்படி இல்லை, சமாதானமா இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு, உன் தேவைகளை சொல்றத கொஞ்சம் உருப்பாட்டிட்டு என் கூட உறவாடுறியா அப்படின்னாரு. உன் தேவைய சொல்றத கொஞ்சம் என்ன செய்ய நிப்பாட்டிட்டு என் கூட கொஞ்சம் என்ன செய்யறியா, உறவாடுறியா அப்படின்னாரு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்து மடிச்சு பைபிளுக்குள்ள வச்சுட்டு நேச பாட்டா எடுத்து பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமாதானமா இருந்துச்சு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவ்வளோ என்ன செஞ்சேன், உணர ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயில் சொல் பறக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன ஜபிக்க போகிற, உன் ஜபத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, உறவை எதிர்பார்க்கிறார். நல்லா பாடி பழகு, நல்லா துதிச்சு பழகு, நல்லா ஆராதிச்சு பழகு, நல்ல தேவனோடு என்ன செய்ய, உறவாடி பழகு, தேவ பிரசன்னத்துல நல்லா என்ன செய்ய, அவரை என்ன செய்ய, பிரியப்படுத்து. அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ கொஞ்சமா ஜெபம் பண்ணாலே போதும். ஆண்டவர் உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய ஜெப குறிப்புகளுக்கும் பதிலையும் அற்புதத்தையும் தேவன் நிச்சயமா 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 தேவன் மிக அதிகமாய் கர்த்தர் உன் வாழ்விலே செய்து முடிப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். கவனிங்க, முன்னாடியும் என்ன செய்யறான், நெருக்கிறான், பின்னாடி என்ன செய்யறான், நெருக்கிறான். நடுவுல நிக்க வச்சுக்கிட்டு கையை தூக்கி எங்க வச்சுறான், மேல வச்சுறான். அப்படியே என்ன அர்த்தம்னா, தேவனை விட்டு எங்கேயும் போக விடாம ஆண்டவர் ஒன்ன என்ன செய்வாராம், அவருக்குள்ளாக வச்சுக்குவாராம். அல்லேலூயா சொல்லுமா? அதனால இங்க வசனம் சொல்லுகிறது, முற்புறத்துல என்ன நெருக்கிறீங்க, பிற்புறத்துல என்ன நெரிச்சிருங்க, முன்னாடியும் போக விடாம பின்னாடியும் போக விடாம என்ன செய்றீங்க, அவன் நெரிச்சிட்டீங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க. நடுவுல என்ன செய்றீங்க, உங்க கையை எடுத்து என் தலை மேல வைக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு சில உண்மையில போயிடுவோம், ஒரு ரோடு அப்படி மாறி போக வேண்டிய இடத்துல டக்குன்னு மாறி உள்ள நுழைஞ்சிட்டீங்க, நுழைஞ்சதான் அடுத்த 1 கிலோமீட்டர் சுற்றி தான் என்ன செய்யணும், வரணுமே தவிர முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது, போயிட்டே தான் இருக்கணும். அவன் போகிற ரோட்டில் போய்த்தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. எங்கேயுமே திரும்ப முடியாது, தப்பிக்கவும் முடியாது. இங்க பாருங்க, ஆண்டவர் உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் நின்று அவர் உன்னை நினைச்சாரா நெருக்கி அவர் பக்கமா ஒன்று வச்சுக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருதுனால என்ன அர்த்தம்னா,
இன்னும் நீ அவர் பக்கத்துல வரணும்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில ஒரு விதமான கஷ்டங்கள் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் அவர் பக்கத்துல நீ என்ன செய்யணும்? நெருங்கி வரணும்னு அர்த்தம். அவர் தான், அவருடைய கரம் தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியுமே தவிர வேற எந்த ரூபத்திலே நீ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சிடாத. வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரே உனக்கு அற்புதம் செய்வார். இல்லையா சொல்லுமா? அதனால கர்த்தரே ஒரு சிலரை வாசலை கூட அடைச்சு விட்டுருவார். இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் எந்த பக்கம் போக முடியாது. ஒரே வழி என்னது? தேவன் தான், தேவ சமூகம் தான், ஆண்டவர் தான். ஆண்டவரை தவிர அற்புதத்தை என் வாழ்க்கையில் யாராலும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த இடத்துல கொண்டு உங்களை பாட்டி விட்டுருவார். ஏன்? உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்லணும், என் வாழ்வில நான் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுமா? வலது வே சொல்லுங்க, என் வாழ்விலே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லுங்க, நீ ஒருவரே என்னை ஆசீர்வதித்து, என்னை உயர்த்தி, என்னை மேன்மைப்படுத்தி, என்னை அற்புதமாய் வழி நடத்துகிற தேவன். என் வாழ்வின் அத்தனை ஆசீர்வாதத்துக்கு காரணம் நீர் ஒருவரே, நீரே என்னை நடத்துவீர். அல்லேலூயா சொல்லுமா? ஏன் ஒரு சிலர் ஆண்டவர் அப்படி ஆக்கிறாரு? அப்படின்னா நீ எங்க வருவ? கர்த்தருக்குள்ள வருவ. இயேசு ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி எங்க பாஸ்டர் வார வாரம் பேசுவார். தம்பி வார வாரம் சர்ச்சுக்கு வாப்பாம்பார். தேவாலு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சர்ச்சுப்பா வாப்பா அப்படிம்பார். நான் சொல்லுவேன், பாஸ்டர் முன்னாடியே போங்க, நான் என்ன செஞ்சிடறேன், பின்னாடியே வந்துடுறேன், போக மாட்டேன். அதனால இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம விசுவாசம் அப்படித்தான் சொல்றாங்க, வந்துடுறேன் பாஸ்டர், நான் வர மாட்டேன். அதனால கோவப்பட முடியாது, திட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? ஒரு காலத்தை ஏற்ற நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன், ஏமாத்துகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்தார் ஒரு நாள், மூக்குல ஒரு குத்து குத்துனார் ஆண்டவர். ரத்தம் என்ன செஞ்சிச்சு, பொதன்னு வந்துச்சு. அவ்வளோதான். ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணுன்ட்டாங்க. என்ன செய்ய முடியல, காசு இல்லை, ஆப்ரேஷன் பண்ண வழியும் இல்லை. தனியாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, இந்த உலகத்தில் கடவுள் ஒருத்தர் இருக்காரா, அவர் இருந்தார் என்னை தேடி வரணும். எங்கள் வீட்டில் இயேசுவை கும்பிட்றாங்க, இயேசு தான் உண்மையான தெய்வம், நான் இயேசு என்னை தேடி வரணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், நான் செத்துடக்கூடாது, நான் வாழணும், நான் சாகத்தான் செய்யணுமா, என்னை காப்பாற்ற அந்த உலகத்தில் யாருமே இல்லையா, உட்காந்து ஓன்னு அழுதேன். எங்கள் பாட்டி இயேசுவை பற்றி சொன்னாங்க, சர்ச்சுக்கு வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், சுகமானேன். அங்கே இருக்காள், இன்னைக்கு இங்கே வந்து நின்று கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலருக்கு நெருக்க வந்தா தான் எங்கே வர்றாங்க, கத்துட்டே வருவாங்க. நெருக்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் உட்காந்து அடுத்த வாரம் போவோம் சர்ச்சுக்கு அப்படின்னு படுத்துருவாங்க. ஹலோ, நான் சொல்லுவேன், நெருக்க வந்ததுனால இல்லை, அவருடைய உறவுக்காக அவரை மறக்காம எப்பொழுது நான் கர்த்தரை தேடுவேன். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தரை நீ மறந்துச்சேன்னா உன்னை ஆண்டவர் நினைக்க வைப்பாரு. அல்லேலூயா. வண்டியில் வேகமாக போ, டபார்னு வண்டி பஞ்சர் ஆகி நிற்கும். அப்போதான் யோசிப்பா, ஐயோ ஏசப்பா என்ன வண்டி பஞ்சர் ஆகி போச்சு, நினைக்க வச்சுட்டாரா? அல்லேலூயா. எங்கேயாவது போயிட்டுமே எவனா ஒருத்தர் டம்முன்னு அடிச்சிடா, ஆயிரத்து ஏசப்பா அப்படின்வான். நினைக்க வச்சுட்டாரா? நெருக்க வரணும். அல்லேலூயா. 5ஆம் தேதி ஆச்சுன்னா ஓனர் போன் பண்ண, எங்கேயா இன்னும் வாடகை போடலையா, எங்கே வாடகை எங்கேயா, ஏசப்பா வாடகை கொடுக்கணுமே. நெருக்கம் ஒரு மனிதனை தேவன் பக்கம் நெருக்கமா கொண்டு வந்துடும். அல்லேலூயா சொல்லுமா? அதனால ஆண்டவர் ஏன் ஒரு சில நெருக்கத்தை அனுமதிக்கிறாருன்னா, உன்னை நெருக்குனாதான் நீ எங்க வருவ, கர்த்தர் பக்கம் வருவ. தாவீது சொல்றான், ஆண்டவரே முன்னாடியும் பின்னாடியும் என்னை நெருக்கி எங்கேயும் தப்பிக்க விடாம என்னை பிடிச்சு தலையில கையை வச்சு என்னையால அபிஷேகம் பண்ணி உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுமா? ஏன் நெருக்கி கொண்டு வர்றாரு? நெருக்கி கொண்டு வந்தா தான் அபிஷேகம். அமேன் சொல்லுமா? மீனை தப்பிக்க விட்டா என்ன செய்ய முடியாது, அங்க ஒன்றும் செய்ய முடியாது. நெருக்கி கொண்டு வந்து பக்கத்துல வச்சு தலைமையில கையை வச்சு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி தேசத்துக்கு குடும்பத்துக்கு அவர் என்ன செய்வாரு, உன்னை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுமா? முற்பிறத்திலும் பிற்பிறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல வைக்கிறீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? போதும். ஆண்டவருடைய ஆவிக்கு மறைவா எங்கேயாவது போக முடியுமா? எங்கேயும் போக முடியாது. நீ எங்க போனாலும் அங்க யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார்.
அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறியா? நீ எங்க ஓடினாலும் அங்கேயும் அவர் இருப்பார். இல்லையா சொல்லுவோமா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆமென் சொல்லுவோமா? எல்லா இடத்துலயும் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார். ஆமென் சொல்லுவோமா? அதனால வாழ்க்கையில கஷ்டம் வந்தோடனே, பிரச்சனை வந்தோடனே, ஏதாவது போராட்டம் வந்தோடனே, வருத்தங்கள் வந்தோடனே ஓடி போயிடலாமா? ஆண்டவரை விட்டு ஓட முடியாது. சமூகத்தை விட்டு ஓடி போயிடலாமா? ஓட முடியாது. நீ எங்க போனாலும் உன்னை ஆண்டவர் தூக்கிட்டு வந்துருவார். இல்லையா சொல்லுவோமா? நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டேனா, நீ எத்தனை முறை பின்வாங்கி போனாலும் சரி, உன்னை அத்தனை முறையும் பிடிச்சி கொண்டு வந்து போட்டு உன்னை பரலோகத்துல போய் சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். இல்லையா சொல்லுமா? கல்யாணம் முடிச்ச மாதிரி எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. எங்க இருந்தாலும் நைட் எங்க வந்தே ஆகணும், வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். இல்லையா சொல்லுவோமா? உங்க ஆவிக்கு மறைவா நான் எங்க என்ன செய்வேன்? ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு எங்க? ஒருத்தர் ஓடுனா. யார் ஓடுறா? யார் ஓடுனது தேவ சமூகத்தை விட்டு? யோனான்னு ஒருத்தன் ஓடுறான். ஆண்டவர் சொன்னார், எப்பா நினைவுக்கு ஊழியத்துக்கு போப்பா, அங்க இருக்க ஜனங்களுக்கு போய் சொல்லுப்பா அப்படின்னா, நினைவே வா. ஐயாப்பா அது காஷ்மீர் மாதிரி இருக்கு, அவங்களுக்கு போய் யார் இயேசுக்கு சொல்றது, நான் போறேன் தர்சிஸுக்கு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? கப்பல்ல டிக்கெட் எடுத்து ஆப்போசிட்ல ஓடிட்டு இருக்கான். யாரை விட்டு ஓடுறான்? தேவ சமூகத்தை விட்டுட்டு ஓடுறான். தேவனுடைய என்ன செய்யறான்? வார்த்தையை விட்டுட்டு ஓடுறான். ஆண்டவனை விட்டாரா? விட்டவே இல்லை. போனான், டிக்கெட் வாங்கினா, அமைதியா இருந்தாரு. தர்சிஸ் கப்பல்ல ஏறிட்டான், அமைதியா இருந்தாரு. சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டான், ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. எல்லாம் படுத்து தூங்குங்கப்பா அப்படின்னாங்க. எல்லாரும் அவங்க இடத்துல போய் தூங்கிட்டாங்க. இவன் மட்டும் பார்த்தான், கப்பல் மேல இருந்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, அதனால என்ன செஞ்சிருவோம்? கப்பலின் அடி தட்டுல போயிருவோம். ஏன்னா மேல இருந்தா அப்பப்போ வானத்தை பார்க்க வேண்டியிருக்கான். வானத்தை பார்த்தா நமக்கு என்ன நினைவு வருது? யார் நினைவு வந்துருது? ஆண்டவர் நினைவு வந்து. அதனால வானத்தையே பார்க்க கூடாது. அடி தட்டு, கப்பலை கீழே இறங்கி 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 கீழே அடியில போய் யாரில் இடத்துல படுத்துட்டான். எவன் கூடயும் பேச மாட்டேன், எவனும் இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம், ஆண்டவரும் எனக்கு இந்த உலகத்தில் வேண்டாம். ஹலோ, இப்படிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க. யார் வேண்டாம்? இந்த உலகத்தில் எனக்கு யாருமே வேண்டாம், யாரும் வேண்டாம், இயேசுவும் வேண்டாம். நல்லா படுத்து தூக்கிட்டு இருந்தார், சாப்பிட்டு பரோட்டா போட்டு. எங்கடா ஓட முடியும்? நீயே தேவ சமூகத்தை விட்டு எங்கேயுமே ஓட முடியாது. கப்பலில் 10 நிமிஷம் கடல்ல புயல் வருது, கப்பலே மூழ்க போகுது. அவன் சாமியை கும்பிட்டுட்டான். ஒருத்தன் அவன் சாமியை கும்பிட்டு எப்படியாவது காப்பாத்தியான்னு. ஒன்னு கப்பல் என்ன செய்யல, புயல் நிக்கல. இருந்த ஜாமான பூரா அள்ளி அள்ளி எங்க போட்டாங்க? கடல்ல போட்டாங்க. அப்பயாவது நிக்கதான்னு பார்ப்போம், நிக்கல. கடைசியா பார்த்தாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கப்பல்ல யார் யாரா இருக்கா எல்லாரும் பேரும் தனித்தனியா ஒரு பேப்பர்ல எழுதி குழுக்கள் போட்டு குலுக்கி கீழே போட்டு எடுறான்னு எடுத்தா யோனான்னு வருது. இது யார்? யோனா. யோனாவை தேடா எல்லா ரூம்லயும் பார்த்தா எங்கேயுமே காணாம். சார் காணாம். கப்பல் பூரா தேடுறான். பார்த்தா கப்பலின் அடி தட்டுல படுத்திருக்கான். எழுப்புறாங்க, தம்பி யாருப்பா நீயே? உன் பேர் என்னப்பா? என் பேர் யோனா. வாப்பா மேல, உன்னால இப்ப பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆள் பிரச்சனை இங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போல தெரியுது, வெளியே வாயா முதல்ல. அப்ப அவன்கிட்ட கேட்கிறான், நீ யாருப்பா? நீ எந்த ஊரு? நீ என்ன சாமி கும்பிடுற? அவன் சொல்றான், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன் அப்படின்னா. என்ன புரியும்னா, உங்க பயபக்தி தான் தெரியுதே. நான் அவர் சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏய் பைத்தியக்காரன், நீ ஓடனா நீ மட்டும் போடா, உன்னால இங்க எல்லாருக்கும் பிரச்சனை. அவன் சொன்னா, என்னைய தூக்கி கடல்ல போட்டிருக்கேன், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். சந்தோஷம்டா சாமி, அல்லேலியா தூக்கி உள்ள போட்டாங்க. கடலுக்கு விழுந்த ஆத்தடி செத்தே போல தெரிஞ்சா மீன் அங்க ரெடியா இருக்கு, வாயை பழந்தா அப்படியே முழுங்கிருச்சு. 3 நாளா சாப்பிடல, தண்ணி இல்லை. மீன் வயிறு எப்படி இருக்கும்? மீன் கழுவுனா லேடிஸ்ட கேட்டா தெரியும், உள்ள குளம்னு சாக்கடை மாதிரி இருக்கும். 3 நாள் ஆச்சு. 3 நாள் கழிச்சு ஜெபம் பண்றான், ஆண்டவரே பாதாளத்திலிருந்து உங்களை நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவரே. அதான் முதே சொன்னோம்ல தம்பி, கர்த்தரை விட்டு போகாத, தேவ சமூகத்தை விட்டு போகாத, ஜெபத்தை விட்டுட்டு போகாத, ஆண்டவரை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடாத, இங்க வா, இங்க வந்தேன்னா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னோம்ல. கேட்க மாட்டேன் நீ சொல்லிட்டேல. இப்ப எங்க இருந்து கூப்பிடுறாரா? பாதாளத்திலிருந்து. ஆண்டவரே மரித்தோரும் மௌனத்தில் இறங்கினவரும்
கர்த்தரை நிச்சயமிட்டாங்க. தாவீது சொன்ன மாதிரி துதிக்க மாட்டாங்க. ஆண்டவரே நான் உங்களுக்கு துதி பலியை ஏறெடுக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி இனிமே உங்க சமூகத்தை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே மீன் வாமிட் எடுக்குது. வா அப்படின்னு வாமிட் எடுக்குது. கரையில போய் விழுகிறாரு பொத்துன்னு. கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஒரு போர்டு இருக்கு, நினைவே. அல்லேலூயா சொல்லுமா. நீ ஆண்டவரை விட்டு எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்துட்டாரு, உன்னை அழைச்சிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர நீ எங்க இருந்தாலும் அங்க உன் மனசுல ஆண்டவர் பேசிட்டு தான் இருப்பார். ஏய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இன்ன பாரு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்க. இந்நேரம் அங்க ஜெபம் நடந்துட்டு இருக்கோம், பிரேயர் நடந்துகிட்டு இருக்கோம், நீ செய்யறது தப்பு, போகணும் அப்படின்னு உன் மனசுல யார் பேசுவா? ஆண்டவர் பேசுவாரு, ஆவியானவர் பேசுவாரு. தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்ய முடியாது? எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது, மறைய முடியாது. தேவ சமூகத்துல நீ இருந்தே ஆகணும். தேவனுக்குள்ளா இருந்தே ஆகணும், வார்த்தைக்குள்ளா இருந்தே ஆகணும், அபிஷேகத்துக்குள்ளா இருந்தே ஆகணும். கர்த்தர் உன் மேல வச்ச அழைப்பையும் திட்டத்தையும் தரிசனத்தையும் தேவன் நிச்சயமா நிறைவேற்றி முடிப்பாரு. அதுக்கு நீ கோஆபரேட் பண்ணுனா சந்தோஷம், கோஆபரேட் பண்ணலனா கோஆபரேட் பண்ண வைப்பாரு. அல்லேலூயா சொல்லுமா. வலையில மீன் வந்தால் மீனுக்கு ஆபத்து இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. தூண்டில போட்டு மீன் மாட்டுச்சுன்னா மூக்கெல்லாம் உடஞ்சு. நான் மலேசியா போகும்போது அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார், பாஸ்டர் ராசபாண்டின்னு சொல்லி. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கு 25 ரூபா அவங்க காசுக்கு என்ன செய்யணும்? பணம் கட்டணும். 3 மணி நேரம் டைம். எவ்வளோ வேணுமோ மீன் பிடிச்சிக்கலாம். பிடிச்சா அதை ஒரு ட்ரேயில் போட்டு எடையை போட்டு ஒன்று அவன்கிட்ட விற்றுடலாம், அல்லது நம்மளே வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு உருண்டையெல்லாம் வச்சு, பெரிய நூல்லாம் வச்சு, மிஷின்லாம் வச்சு எடுத்து ஊக்கி உள்ள போட்டுருவேன். ஒரு சிலரை பார்த்தா பெரிய மீன் மாட்டிக்கிறோம். அவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு எனக்கு போட்டு நாங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு அது ஒரு பயங்கர சந்தோஷமா இருக்கும். அந்த மூணு போய் அந்த மீனை போய் நான் தான் போய் பிடிப்பேன். ஏன்னா அவர் பிடிச்சிக்குவாரு. நான் போய் மீனை போய் பெரிய மீனாகும் பிடிச்சோன்னா வாழை வச்சு அடிக்கும், டட்டுன்னு அடிக்கும். ஒரு பிடிச்சி அந்த ட்ராக்ல தூக்கி போட்டுருவேன். அப்புறம் வந்து அந்த முள்ளை எடுப்பார். அடி மெதுவாக அது வாய்க்கில் நல்லா கொத்தி இப்படி இருக்கும். வாயை வெட்டு எடுப்பார். லேசாக ரத்தம்லாம் வரும், காயம் பட்டிருக்கோம், என்ன செய்யும்? அதை எடுப்பார். நான் நினைப்பேன் நம்மளாம் இந்த கேஸு தான், நம்மளாம் வலைக்குள்ள வர்ற கேஸு கிடையாது. அன்பா சொன்னா நம்மளாம் என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். இந்த மாதிரி வாயில மூக்குக்குள்ள குத்தி உடச்சாத்தான் என்ன செய்யும்? கேட்கும். அதுவே பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் வெளியே வச்சிருவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டோடைய சமூகத்துக்கு சந்தோஷமா வரணும், கர்த்தரை தேடுறது சந்தோஷமா இருக்கணும், தேவனுக்குள்ள இருப்பது சந்தோஷமா இருக்கணும், தேவனை ஆராதிக்கிறது சந்தோஷமா இருக்கணும், ஆலயத்துக்கு மகிழ்ச்சியா வரணும், ஆண்டவரை தேடி வர்றத விருப்பமா வச்சுக்கிறணும், அவருக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அப்படி இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சு, உன் பிள்ளையை ஆசீர்வதிச்சு, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு, உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிச்சு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா. நான் அதெல்லாம் வரமாட்டேன், நான் அப்படித்தான் ஓடுவேன், தேவ சமூகத்துக்கு வரமாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஜபத்துக்கு வரமாட்டேன், எப்படியாவது நான் டிமிக்கி அடிச்சு அங்கங்க ஓடி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா முன்னாடியும் நெருக்கி பின்னாடியும் நெருக்கி அதுக்கப்புறம் கையை எடுத்து தலைமையில வைப்பாரு. தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்றா, உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோமாக. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இசையாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர்.
என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் என்னை. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, சொல்லுங்க எல்லாரும், இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கர்த்தர் உன்னை காணுகிற தேவன். அவர் சொல்றார், நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய எல்லா சூழ்நிலைகள் தேவனுக்கு தெரியும். உன் குடும்பம் தெரியும். இப்படி சந்திச்சு கொண்டிருக்கிற சவால்கள் அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆராய்ந்து நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன் என்றார். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறேன். நீ உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நான் தூரத்தில் இருந்து அறிந்து கொண்டிருக்கிறேன். நீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். உன்னை நான் சூழ்ந்து இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை முன்னையும் பின்னையும் நெருக்கி என் கரத்தை உன்மேல் வைப்பேன். வாழ்க்கையில நெருக்கம் வரும்பொழுது தேவன் பக்கமாய் அதிகமா நீ வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சந்திக்கிற சவால்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன வருத்தங்கள் கூட அது இன்னும் கர்த்தர் பக்கமா நீ திரும்பணும், இன்னும் கர்த்தரை நீ தேடணும், கர்த்தர் பக்கமா நெருங்கணும். உன் மேல கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றணும், தன்னுடைய சித்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றணும், தன்னுடைய காரியங்களை திட்டங்களை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்காக தான் ஒரு சில நேரம் கர்த்தர் உன்னை நெருக்கி கொண்டு வர்றாரு. அப்படின்னாதான் நீ எங்க வருவ? தேவ சமூகத்துக்கு வருவ, ஆண்டவரை தேடி வருவ. உன் வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா நீங்க வந்திருக்க மாட்டேன். நீங்க வந்ததுக்கு காரணம் உனக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால உள்ள வந்திருக்க. கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உன்னை உள்ள கொண்டு வந்திருக்கிறேன்.
உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ சந்திக்கிற எல்லா சவால்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், தோல்விகள், இயலாமைகள், முடியாதவைகள் அத்தனையும் நான் மாற்றி போடுவேன். நெருக்கங்கள் என்னை தேடி வர்றதுக்கு தான். யோனா தேவ சமூகத்தை விட்டு எங்கேயோ ஓடுனா. இயேசு வேண்டாம், சர்ச்சு வேண்டாம், சபை வேண்டான்னு ஓடுனா, ஒளிய வேண்டான்னு ஓடுனா. கர்த்தர் அவனை விடல, நெருக்கினார். சரணடைஞ்சிட்டான். ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்ட்டான். வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை குறித்து என்ன நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நான், என் பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் கர்த்தரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. ஜெபம் எனக்கு முக்கியம், வேதம் எனக்கு முக்கியம், கர்த்தருடைய ஆலயம் எனக்கு முக்கியம், ஊழி எனக்கு முக்கியம், தேவனுக்குரிய காரியம் எனக்கு முக்கியம். தேவன் தான் எனக்கு எல்லாம். நீங்க என்ன நடத்துங்க, 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 நடத்துங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாள்ல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவனுடைய ஆவி இப்பொழுது வல்லமையா இறங்குவதாக, தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய பலத்த வல்லமை இவர்களுக்குள்ளாய் அந்த அபிஷேக தைலத்தை தலையின் மேல் ஊற்றுவீராக. சரீர பலவீனங்கள் மாறி போவதாக, வியாதிகள் மாறி போவதாக, சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக, வருமானங்கள் உண்டாவதாக, காரிய சித்திகள் உண்டாவதாக, தடைகள் விலகுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, போராட்டங்கள் விலகுவதாக, தெய்வீக சுகம் உண்டாவதாக. கர்த்தர் கூட இருந்து பிள்ளைகளை வாழ்க்கையை நீர் நடத்தி உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நடத்துவேன்னு சொல்றார். ஒரு 2 நிமிஷம் நன்றி சொல்ல போறோம். அந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நடத்திருக்கார். நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆராதனை. ஆண்டவரே, இந்த வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, இந்த 2 நாள் தான் இருக்கு, புது வருஷத்துக்கு நுழைய போறோம். ஆண்டவரே, இந்த வருஷமெல்லாம் நடத்துறீங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வருஷமெல்லாம் நடத்துறீங்க, நன்றி. இந்த வருஷத்துல நீங்க எனக்கு செய்த எல்லா உதவிகளுக்காய் நன்றி, கிருபைகளுக்காய் நன்றி, இரக்கங்களுக்காய் நன்றி, தயவுகளுக்காய் நன்றி, அன்புக்காய் நன்றி. ஆண்டவர், நீ செய்த எல்லா உதவிகளுக்காக, எல்லா அற்புதங்களுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக, உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே, எல்லா உம்முடைய ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி என்று சொல்லுறோம்ப்பா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எதை கர்த்தருக்கு திரும்ப செலுத்துவேன் என்ற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன்னு தாவீது ராஜா சொன்னது போல, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உங்களுக்கு நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி 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 என்று 1000 கோடி நன்றிகளை எடுக்கிறோம். புதுவருட ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை இரவு இந்த 2 நாள் தான் இருக்கு. ஆண்டவரே, நீ ஒரு சர்வீஸ்க்காக ஜெபிக்கிறோம். புதுவருடைய ஆராதனை ஆசீர்வதிங்க, ஆயத்தங்களை ஆசீர்வதிங்க, ஜெபங்களை ஆசீர்வதிங்க, நல்ல ஒரு செய்தியை கொடுங்க, ஆராதனை ஆசீர்வதிச்சு கொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொன்றிலும் காரம் கூட இருக்கணும். நியூ இயர் சர்வீஸை உங்க சமூகத்துல உட்கார்ந்து நாங்க ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ சமூகத்துல நியூ இயரை நாங்க செலிப்ரேட் பண்ண உதவி செய்யுங்க. புது வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. வருஷத்தை நன்மையா முடிசூட்டுவேன்னு சொன்னீரே. 2025 ஆராதனை எங்களுக்கு நன்மையாய் முடிசூட்டுங்க. புது வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு புதிய கிருபை, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வெற்றி, புதிய ஜெயம் மேன்மேலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து 2025 எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசு